கேப்டன் விஜயகாந்த். அவர் இருக்கிற இடமெல்லாம் அவர் கேப்டனாக இருந்தவர், வாழ்ந்தவர். நடிகர்கள் மட்டுமில்லை, மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு கேப்டனாக நடந்துட்டவர். அவருக்கு நண்பராக இருக்கிறதுனாலே, நாங்கள் நண்பராக இருந்ததுனாலே ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவரோட நான் முதலே சொன்ன மாதிரி அவரோட முரட்டு தைரியமும் அவரோட ஆனஸ்டங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் இத்தனை 1000 பேருக்கு இப்போ சோறு போட்டுட்டு இருக்காங்கன்னா, அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவர் இருக்கும்போது கூட அப்படியே வாழ்ந்தவர், வாழ்ந்து காட்டியவர். அவர் நினைவு இல்லத்தில் இப்போவும் அவரோட ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைய அன்னதானத்தில் நம்ம ரசிகர் மன்ற சார்பாக 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கவங்கள நானும் பெருமைப்படுறேன். நம்ம ரசிகர் மன்றத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது ஒவ்வொரு நாளும் இங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொன்னாங்க. ரொம்ப பெரிய விஷயம். பார்க்கும்போது அவருக்கு இருக்கிற அவர் மேலே இருந்த மரியாதையும் இன்னும் அதிகமாக இருக்கு. அவர் நீரூடி வாழணும். இந்த அவரோட திட்டங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்தை நடத்தணும். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். திரைப்பயணத்தில் உங்க 2 பேருக்கு உள்ள அனுபவம் சார், நல்ல கேள்விகள். ஆனால் இந்த மேடை இதுக்கு சரியில்லை. அதுக்கு இன்னொரு தடவை பேசணும். இல்லை, அதான் நிறைய பேசலாம். பட் இந்த மேடையில் இல்லைன்னு வந்திருக்குது ஒரு மரியாதை செலுத்தணும்னுட்டு அன்னதானம் பண்ணணும். அதுதான் சொல்றேன். எல்லாமே நான் சொல்றேன்ற எல்லாமே அவரை பத்தி நிறைய இருக்கு. அது இன்னொரு முறை இன்னொரு இடத்துல கண்டிப்பா சொல்றேன். நன்றி.